வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2013 மராத்தியில வெளியான பலக் பலக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான அடல்ட் காமெடி படம்னு சொல்லலாம். முடிவுல ஒரு மெசேஜை சொல்லி படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒய்ஃப் பால்கனில உட்காந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஒய்ஃபுமே வந்துட்டு இருக்காங்க. ஆனா ரூம் லாக்ல இருக்கு. ஆக்சுவலா பையன் தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதுக்காக அப்பா கோவப்படுறாரு. நீ கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி தந்து நீ கேட்கும் போதெல்லாம் காசை தந்தா இந்த போஸ்டர் தான் வாங்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அதாவது கொஞ்சம் ஆட்டான போஸ்டர்லாம் இவன் வாங்கி வச்சிருக்கான் போல. அதே மாதிரி அந்த மாதிரி சீடி எல்லாம் இவன் வச்சிருக்கான். இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கேட்கிறாரு. அப்ப இது என்னோடது இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸோடது, தெரியாம என் பேக்குக்குள்ள வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். என்கிட்டயே போய் சொல்றியா அப்படின்ற மாதிரி தலை மேலேயே 4 போடு போடுறாரு. இப்ப கோவமா இந்த ரூமை விட்டு கிளம்பி வெளியே வந்துடுறாரு. ஒய்ஃப் வெளியே தானே நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. உன் பையன் என்ன பண்ணிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி கேசட்டை இவங்க கிட்ட காட்டுறாரு. இந்த கேசட்டை பாக்குற இவங்களுமே லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இதே மாதிரி போனா படிப்பு சுத்தமா ஏறாது, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, வர ஆத்திரத்துக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறாரு. ஒய்ஃப் தான் இவருக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் பேரு அவினாஷ் அப்படின்றது. இப்பதான் அவினாஷோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இப்ப கதை 90ஸ்க்கு வந்துருது. ஆக்சுவலா அவினாஷை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா 3 பேர் இருப்பாங்க. அதுல 2 பேர் பொண்ணு, ஒரு பையன். இந்த கண்ணாடி போட்டிருக்கவர் தான் அவினாஷா இருப்பாரு. இவர் ஓரளவுக்கு நல்லா படிப்பாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு டாலி அப்படின்றது. இவங்க பிட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல, அதை பார்த்து எழுதிட்டு இருக்காங்க. இப்போ 3வது நபரை காட்டுறாங்க. இவர் பேரு பாக்யா அப்படின்றது. பிட்ட தா அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாலி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்ப 4வது பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு ஆர்த்தி அப்படின்றது. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே தான் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப நல்லபடியா எக்ஸாம் எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இது ஆனுவல் எக்ஸாம் போல. அடுத்த கொஞ்ச நாள் லீவுன்ற மாதிரிலாம் இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே ஜாலியா விளையாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க காலனில கரம்னு ஒரு அங்கிள் இருப்பாரு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்காதீங்க, அமைதியா எல்லாருமே வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்றாரு. இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா ஜோதின்ற ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட தப்பு பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் காலனியை சேர்ந்து எல்லாருக்குமே தெரிய வந்துருது. இப்ப எல்லாருமே அந்த ஜோதியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜோதின்ற வார்த்தை மட்டும் உங்களுக்கு புரியுது, ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்றது புரிய மாட்டேங்குது. எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இந்த 4 பசங்க யோசிக்கிறாங்க. அடுத்தவங்க கதையெல்லாம் பேசுற மாதிரி ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அவங்களுமே தெரிஞ்சவங்க கிட்ட அந்த ஜோதி பண்ணதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மேட்டர்ன்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அர்த்தமும் இருக்கு. அந்த மாதிரி தான் இவங்க வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாங்க. பசங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அது என்ன வார்த்தைன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப டிக்ஷனரியை பார்க்கலான்ற மாதிரி டிக்ஷனரியை ஓபன் பண்ணி இந்த பசங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாட்டு சாணம்ன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. மாட்டு சாணத்தை பத்தி எதுக்காக பேசினாங்க? அவங்க மாட்டு சாணத்தை பத்தி பேசல, வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. அதை கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருக்காங்க போல. நம்ம எப்படியாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பசங்க யோசிக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி எல்லார்கிட்டயும் எப்படியும் பேசுவாங்க. அப்படி பேசும்போது ஒட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பசங்க இருக்காங்கல்ல, கோலி விளையாடுற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. அந்த ஆன்ட்டி வேற ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப கோலி விளையாடுற மாதிரி எப்படியாவது அவங்க பக்கத்துல போயிடலான்ற மாதிரி அவினாஷ் யோசிக்கிறாரு. இப்ப கோலியை எடுக்கிற மாதிரி அந்த ஆன்ட்டிக்கு பக்கத்துல வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆன்ட்டி கவனிச்சிடுறாங்க. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் பேசுறத கேக்குறியா, முதல்ல கிளம்புன்னு சொல்றாங்க. இல்ல நான் கோலி எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி அவினாஷும் இங்க இருந்து ஓடிடுறான். மாட்டோட கோமியத்தை தீர்த்த மாதிரி வீட்டுல தெளிப்பாங்கல்ல, இப்ப ஆர்த்தியோட வீட்டுல அதை தீர்த்த மாதிரிலாம் தெளிச்சிட்டு இருக்காங்க. அம்மாக்கு ரொம்ப கடவுள் பக்தி இருக்கு போல, அது சார்ந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட அதை பத்தி கேட்டா என்னன்ற மாதிரி ஆர்த்தி யோசிக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு மாட்டு சாணம் தான் நம்ம அர்த்தம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா கோவமா சொல்றாங்க. இப்ப பாக்யாவோட அப்பா இருக்காருல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பசங்களெல்லாம் நிறைய கேள்வி கேட்க விடணும், நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாதான் பசங்களோட அறிவு இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பாக்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பா மாட்டு சாணம்னா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கேட்கிறாரு. இப்ப அப்பாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. கோவப்பட்டு பையனோட கண்ணத்திலே சப்புன்னு அறவிடுறாரு. கண்டிப்பா அது தப்பான வார்த்தைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா என்ன வார்த்தைன்னு தெரிய மாட்டேங்குது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கம்மி வயசுல, அதனாலதான் இவங்களுக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. ஆனா இவங்க வயசுல இருக்க விஷ்ணுன்ற ஒரு பையனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா தெரியும்ன்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அவங்க கிட்ட போலான்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க.
அந்த அவினாஷி இந்த வயசுலயே ஒரு பொண்ணை லவ் பண்றான் போல. அந்த பொண்ணோட பேரை கையில எழுத போறேன் அப்படின்ற மாதிரி காம்பஸ் வச்சு எழுதிட்டு இருக்கான். சுத்தி நிறைய பசங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே வேடிக்கை பார்க்கறதுக்காக வராங்க. ஆக்சுவலா இவன் அந்த பேரையே தப்பா எழுதி வச்சிருக்கான். நீ பேரை தப்பா எழுதி வச்சிருக்கன்ற மாதிரி இவங்க 4 பேர் சொல்றாங்க. ஏண்டா நான் தப்பா எழுதுறேன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் வேடிக்கை பாத்தீங்களான்ற மாதிரி மத்த பசங்களெல்லாம் விஷ்ணு இங்க இருந்து அடிச்சு அனுப்பி விடுறாரு. உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே அந்த வார்த்தையை பத்தி இவர்கிட்ட கேக்குறாங்க. ஓஹோ, அந்த வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் இங்க வச்சு சொல்ல முடியாது, அதுக்கு வேற இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு வாங்க, தெளிவா சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. விஷ்ணு சொன்ன இடத்துக்கு இவங்க 4 பேருமே வந்துடுறாங்க. விஷ்ணுவும் ஒரு பேக்கோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுல இருக்க புக்கை படிங்கன்ற மாதிரி புக்கை எடுத்து தராரு. அந்த மாதிரி புக்கா இருக்கும். இப்ப ஸ்டார்டிங் பேஜை பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன போஸ்டர் இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இங்க வச்சுலாம் படிக்காதீங்க, வீட்டுல யாருக்கும் தெரியாம படிங்க, என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பசங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. 2 பேர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்கன்றதுக்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இவங்க தேடுறதுக்கான அர்த்தமா இருக்கும். இந்த கதையை படிக்கும் போதுதான் அதுக்கான அர்த்தம்லாம் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே மறைச்சு இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க காலனில கரம்னு ஒரு அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்துட்டு இருக்கும் போது அவினாஷ் பைப்பு கிட்ட எதையோ மறைச்சு வைக்கிறான். இவன் என்ன மறைச்சு வச்சுட்டு போறான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த கரம் அங்கிள் பாத்துட்டாருன்றது இந்த அவினாஷ்க்கும் தெரியும். நான் மறைச்சு வச்சுதான் அவர் பாத்துட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் பாக்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உண்மையில கரம் பாத்துருக்க மாட்டாரு. ஜென்ரலா அவினாஷ் அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவினாஷை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும்தான், அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்பாவும் வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. நீ கூட இருந்து பையனை பாத்துக்கிட்டா தானே நல்லா இருக்கும், அதுக்கேத்த மாதிரி வேலைக்கு போ அப்படின்ற மாதிரிலாம் இந்த கரம் அங்கிள் பேசிட்டு இருக்காரு. கரம் அங்கிள் என்னோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான் நான் மாட்டினேன்ற மாதிரிலாம் அவினாஷ் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கான். இப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, வெளியே வந்து தலையெல்லாம் தவட்டிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுமே உள்ள வா அப்படின்ற மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே கூட்டு போறாரு. இத பாக்குற இந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, எப்ப பாரு இவன் ஒன்னா இருந்துகிட்டே இருப்பான் போலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டே போறாங்க. இந்த 4 பேருமே புதுசா புக் வந்தா எடுத்துட்டு வந்து தான்ற மாதிரி விஷ்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. விஷ்ணு தரதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. இப்பதான் நேகான்ற ஒருத்தங்களை நமக்கு காட்டுறாங்க. நேகாவும் இந்த காலனில இருக்க ஒருத்தங்க தான். இப்ப டாலி கூட சேர்ந்த மாதிரி இவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் டான்ஸ் பண்றாங்க. டாலி அதை பார்த்துட்டு இருக்கா. இப்ப புக்கு தரதுக்காக வந்த விஷ்ணு இருக்கான் பாத்தீங்களா, நேகாவை அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல நேகா இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. யார் நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் டாலியோட ஃப்ரெண்டு தான், புக்கு தரதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. என்ன புக்குன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் அடுத்த வருஷம் 9th ஸ்டாண்டர்ட் போறேன்ல, அதுக்கான புக்கை தான் எடுத்துட்டு வந்திருக்கான்ற மாதிரி டாலி சொல்றாங்க. இவனும் ஆமான்ற மாதிரி சொல்றான். சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி டாலி இருக்காங்கல்ல, இங்க இருந்து விஷ்ணுவை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. விஷ்ணு நிறைய புக் எடுத்து வந்திருக்கான். அதெல்லாம் இவங்க சேர்ந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் பிஞ்சிலேயே பழுத்தவனா இருப்பான். நேகாவை பார்த்தா பாத்தீங்களா, அவங்க அழக பத்தி எல்லாம் வர்ணிச்சிட்டு இருக்கான். செம்மையா இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்டு பாக்யா டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க என்னோட அக்கா மாதிரி, பார்த்து பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அக்கா மாதிரி தானே, அக்கா இல்லல்ல, அப்புறம் எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்றான். மேற்கொண்டு அவங்கள பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதை கேட்கிற மத்தவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. அந்த மாதிரிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி விஷ்ணுவும் அமைதியாயிடுறான். புக்ல இவங்க நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எல்லாம் உண்மைதான், வேணா நேர்லயே உங்களுக்கு காட்டுறேன்ற மாதிரி சொல்றான். நேர்ல எப்படி காட்டுவான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா ஒரு ஃபெஸ்டிவல் வருது. அந்த ஃபெஸ்டிவல் சமயம் பொம்மை மாதிரி செஞ்சு வெளியே உட்காருவாங்க போல. இப்ப நைட்டு நேரம் காலனியை சேர்ந்து எல்லாருமே தூங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த பசங்க மட்டும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. படுக்கலையான்ற மாதிரி கரம் கேக்குறாரு. இல்ல நாங்க நைட்டு முழுக்க முழிச்சிருக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த கரமும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. உண்மையில இந்த பசங்களோட பிளான் என்ன தெரியுமா, நைட்டு நேரம் 2 பேர் ஒன்னா இருப்பாங்கல்ல, அது எப்படியாவது எட்டியாவது பாத்துடலாம்னு யோசிக்கிறாங்க. எப்ப பாரு ஒருத்தர் ஒய்ஃபு கூட ஒன்னா இருப்பார்ல, அந்த ரூம்ல காதை வச்சு கவனிக்கிறாங்க. எட்டிலாம் பாக்குறாங்க. ஆனா அவங்க தூங்கிட்டாங்க போல, எதையும் இவங்களால பார்க்க முடியல. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த ஏரியால புதுசா கல்யாணம் ஆன மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வீட்டுல ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு, அங்க போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பசங்களும் போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. சரி போலான்ற மாதிரி எல்லாருமே முடிவு எடுத்துடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃபுமே ஹஸ்பண்டுக்கு பால் எடுத்துட்டு வந்து தராங்க. இவர் பாதி குடிக்கிறாரு, மீதிய ஒய்ஃபு கிட்ட தந்துட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க விஷ்ணு இருக்கான்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப பசங்களும் ஆர்வத்துல எட்டி பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து வெடி வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. அவங்க 2 பேருமே பாக்குறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இந்த பசங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம்னா கண்டிப்பா நடந்திருக்கும். சரி சிடி மூலியமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற, இதெல்லாம் படமா இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா இதெல்லாம் கூட படமா இருக்குன்ற மாதிரி இவன் சொல்றான். ஒரு 100 ரூபாய் நீங்க சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து பார்க்கலான்ற மாதிரி சொல்றான். அந்த மாதிரி டெக்கெல்லாம் எங்க கிடைக்கும்ன்றதை இவன் சொல்றான். பசங்களுமே அந்த கடையை
பத்தி எல்லாம் விசாரிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப ரெண்டு பசங்க சேர்ந்த மாதிரி அந்த கடைக்குள்ள நுழையிறாங்க. நிறைய ஆர்ட் போஸ்டர் தான் இருக்கு. அத பாக்குற இந்த பசங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கடைக்காரரும் என்ன வேணும்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம பயந்து இங்க இருந்து ஓடிடுறாங்க. திரும்பி ஒரு நாள் இந்த இடத்துக்கு வராங்க. ஆனா இப்பயுமே ஓனர் கிட்ட பேச மாட்டாங்க. பயம் வந்துருது. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நேகான்னு ஒருத்தங்களை காட்டினாங்கல்ல, அவங்களோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் நமக்கு தெரியல. இப்ப நேகா வாசல்ல உட்காந்து கோலம் தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா போற ஒரு அங்கிள் இருக்காருல, சகஜமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த ஆன்ட்டி கவனிச்சிடுறாங்க. ஏமா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, சாரி ஏதாவது போடலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னால இந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியுது, போடுறேன். இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் நேகா கேக்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இந்த ஆன்ட்டியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப இந்த ரெண்டு பசங்க தயங்கி தயங்கி கடைக்குள்ள வந்துடுறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், எதுவுமே பேசாம போய்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான்டா வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரர் கேக்குறாரு. நீங்க வாடகைக்கு டெக்கெல்லாம் தருவீங்கல்ல, எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. மொத்தமா 115 ரூபா ஆகும், காசை ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த பசங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த பசங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சேவிங் இருக்கும்ல, இதை தாண்டி பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு எப்படியாவது காசை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியே இவங்களுக்கு வேண்டிய காசை இவங்க திரட்டிடுறாங்க. விஷ்ணுவும் இந்த படத்தை வாங்கிட்டு வாங்க, நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த படத்தை வாங்கணும்ன்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த நபரோட ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி அந்த படத்தை கேட்கறதுன்னு தெரியல. முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. என்ன வேணும்ன்ற மாதிரி இந்த பசங்க கிட்ட கேட்கறாரு. இந்த பசங்களும் இந்த படம்லாம் வேணும்ன்ற மாதிரி படத்தோட பேரை சொல்லிட்டாங்க. பிஞ்சிலேயே என்ன மாதிரி படத்தை கேட்கறாங்க பாரு அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரர் யோசிக்கிறாரு. நியாயமா இவர் தரமாட்டேன்னு தான் சொல்லணும், ஆனா இவருக்கு காசு தேவையில்ல, தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கொண்டு போற பொருளை பத்திரமா கொண்டு வரணும், இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் பத்திரமா கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவருமே டெக்கையும் கேசட்டையும் தந்துடுறாரு. யாரு கண்ணிலையும் படாம இவங்க வீட்டுக்கு கொண்டு போனோம்ல, இப்ப மறைச்சு மறைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வழியில இந்த ஆன்ட்டி வேற பாத்துடுறாங்க. என்ன கொண்டு போறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இந்த பசங்க எல்லாருமே சமாளிச்சிடுறாங்க. ஆன்ட்டியை தாண்டி வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அவினாஷ் வீட்டுல தான் யாருமே இருக்க மாட்டாங்க. அவனோட வீட்டுக்குள்ள தான் போனோம். அதுக்கு கரம் அங்கிளோட வீட்டை தாண்டி தான் போனோம். இவர் பார்த்துட்டா பிரச்சனை பண்ணிடுவாரு, அதனால உசாரா போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவருக்கு தெரியாம இவங்களுமே கிராஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அவினாஷ் வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. நிறைய பேரோட லைஃப்ல இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பொண்ணுங்க பசங்க சேர்ந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி காட்டுறாங்க. இப்ப இவங்க 5 பேருமே வந்துடுறாங்கல்ல, அந்த டெக்க போட்டு படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்துல வர ஃபுட்டேஜை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இந்த மாதிரிலாம் வருது அப்படின்ற மாதிரி ஆர்த்தி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வலை போடுறாங்க. இப்ப பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீலிங் வருது. பசங்க எல்லாருமே ஒவ்வொரு தலகாணியை எடுத்துக்கிறாங்க, மடியில வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆர்த்திக்கு ஒரு ஸ்டேஜ்ல வாமிட் வர மாதிரி இருக்கு. இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஆர்த்தி வீட்டுக்கு வரும்போது அம்மா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து ஆர்த்தி வாந்தி எடுக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. இந்த வாழைப்பழம் சாப்பிடுறியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இப்பதான் அந்த படம் பார்த்திருக்காங்க. வாழைப்பழத்தை பார்க்கும்போது வேற மாதிரிலாம் தோணுது. சேச்சே வேணான்ற மாதிரி அம்மா கிட்ட இருந்து விலகி போறாங்க. இப்ப வேலை பார்க்குற 2 பொண்ணுங்க பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாக்யாவும் அவினாஷும் கவனிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசா இப்படி பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப படத்தை பார்த்ததுல இருந்து இந்த மாதிரி பொண்ணுங்க போனாலே குறுகுறுன்னு பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கடையில எடுத்துட்டு வந்து டெக்க தந்துடுறாங்க. கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்காங்களா அப்படின்றத இவர் செக் பண்ணிடுறாரு. கரமோட காலனில தானே நீங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு. கரம் அங்கிள் உங்களுக்கு தெரியுமா, இதை பத்திலாம் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே பயப்படுறாங்க. நான்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க நான் இந்த மாதிரி தந்ததை பத்தி சொல்லாதீங்க, எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்களாம் சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரி இந்த பசங்க சொல்றாங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பேய பார்த்த மாதிரிலாம் பயந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆர்த்தியோட அம்மா புலம்புறாங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்ப டாலி இருக்காங்கல்ல, நீ பார்த்த விஷயத்தை பத்தி உன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க. சேச்சே நான் சொல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப ஆர்த்தியோட அம்மா இவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. எங்கடா போறீங்க, உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஒருவேளை ஆர்த்தி பார்த்த விஷயத்தை பத்தி சொல்லிருப்பாளா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பயப்படுறாங்க. ஆர்த்தி அம்மா வேற திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் இன்னும் பயப்படுறாங்க. ஆனா கடைசியில ஆர்த்தி அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணு உடம்பு முடியாம இருக்கா, நீங்க பாட்டுக்கு பார்க்காம போறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நல்ல வேலை தெரியலன்ற மாதிரி இந்த 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப 3 பேருமே வெளியே சிரிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. இப்ப இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது 2 லேடிஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, குறு குறுன்னு அவங்கள தப்பா பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த விஷயத்தெல்லாம் இங்க இருக்க டாலியும் கவனிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே திரும்பி அந்த மாதிரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சீக்கிரமா காசை கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க டாலி இருக்காங்கல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம், இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். தேவையில்லாம இதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை, நம்ம ஜாலியா முன்ன மாதிரி விளையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷ்ணு ஏற்கனவே ஒரு பொண்ணோட பேரை கையில எழுதினா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். நேர்ல ப்ரொபோஸ் பண்றதுக்கு இவனுக்கு தயக்கமா இருக்கும். போன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல, அதனால போன்ல தான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். அந்த பொண்ணுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாங்க. யாரா நீ அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு இவனை போட்டு திட்டி இருப்பாங்க. சரி, படம் பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி விஷ்ணு கேக்குறாரு. எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா பொண்ணுங்களுக்கு பெருசா பிடிக்கல போல, இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேன்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்கன்னு அவினாஷ் சொல்றாரு. பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான், பொண்ணுங்களுக்கு பெருசா இந்த படம் பார்க்க பிடிக்காது, அப்படியே பார்த்தாலும் சரி லவ் பண்றவங்க கூட சேர்ந்து தான் பார்ப்பாங்க, தனியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேட்டு வச்சுக்கிறாங்க. அவினாஷ்க்கு ஆர்த்தியை ரொம்ப பிடிக்கும். இப்ப ஆர்த்தி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த படத்தை திரும்பி பார்க்கலாமான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க வாட்டி சரியா பார்க்கல, திரும்பி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, பிடிச்சவங்க கூட தானே பார்ப்பாங்க, அப்ப நம்மள பிடிக்கும் போலன்னு யோசிக்கிறாரு. அவினாஷ் வீட்டுல ஏதோ பூஜை மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இவர் மாலை போடுற மாதிரிலாம் ஏதோ ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கூட்டத்துல இருக்க ஆர்த்தியை பாக்குறாரு. ஆர்த்தியோட கழுத்துல மாலை போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணி தான் இவர் மாலையை போட்டுட்டு இருக்காரு. இவங்க திரும்பி காசெல்லாம் சேர்க்கலான்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா டாலிக்கு இதுல விருப்பம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி மாறிட்டீங்க, நம்ம முன்ன மாதிரி ஜாலியா விளையாடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எல்லாருமே படம் பார்க்கணும்னு ஆசையில இருக்காங்க. இப்ப இந்த பாக்யா இருக்கான்ல, ஆமா நேகாலாம் இந்த படத்தை பாப்பாங்களா, நேகா சூப்பரா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்கிற இவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. குறிப்பா டாலி டென்ஷன் ஆகுறாங்க. அன்னைக்கு விஷ்ணு பேசினதுக்கு முதல்ல நீ தான் கோவப்பட்ட, இப்ப நீயே இப்படி பேசுறியே, இதெல்லாம் சரிதானா, அவங்க உன்னோட அக்கா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அக்கா மாதிரி தானே, அக்காலாம் இல்ல அப்படின்ற மாதிரி பாக்யா சொல்றான். இப்ப டாலி டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க அந்த படம் பார்த்ததுல இருந்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. இப்ப நேகா அக்காவையும் தப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாளை பின்ன எங்க ரெண்டு பேரையும் தப்பா தான் பாப்பீங்க. இதெல்லாம் வேலைக்காவாது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் கூட இதுக்கப்புறம் பழக வேணாம், வா கிளம்பலான்ற மாதிரி ஆர்த்தியை கூப்பிடுறாங்க. ஆர்த்திக்கு அவினாஷ பிடிக்கும். இதை தாண்டி ஆர்த்தி படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நான்லாம் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு புரியாது, போக போக புரியும்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவ போனா போயிட்டு போறா, நம்ம நேகா அக்காவை சைட் அடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பாக்யா சொல்றான். இதை கேட்டுட்டு இருக்க அவினாஷ் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஆமான்னு சொன்னதை கேட்டு ஆர்த்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப நேகாவை தான் உனக்கு பிடிச்சிருக்கா, என்ன பிடிக்கலையான்ற மாதிரிலாம் கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே நான் அந்த அர்த்தத்துல சொல்லன்ற மாதிரிலாம் சமாதானப்பத்த பாக்குறாரு. டே தப்பாயிடுச்சுடா, நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலான்ற மாதிரி பாக்யா கிட்ட சொல்றாரு. நீ வேணா அவங்க கிட்ட பேசணும்னா பேசு, நான் நினைச்ச விஷயத்தை தான் நான் பண்ணுவேன், எனக்கு அந்த நேகா வேணும்ன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிடுறான். இவ்வளவு நாள் ஒத்துமையா இருந்தவங்க இந்த படம் பார்த்ததுனால பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நேகாவை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இவன் இருக்கான்ல, குறுகுறுன்னு அவங்கள பார்த்துட்டு இருக்கான். அவங்க புக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தரான். அவங்களுமே இவன் சின்ன பையன்றதுனால ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான்ல, இவங்களுக்குமே நம்மள பிடிச்சிருக்கு போல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறான். ஆர்த்தி சண்டை போட்டு போயிட்டாங்கல்ல, இதை நினைச்சு அவினாஷ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிட்ட கேக்குறாரு. விஷ்ணு இருக்கான்ல, எல்லாருக்குமே சினிமா படம் போடுவாங்கல்ல, அந்த சமயம் நீ பேசு, அவ கை மேல கைய வச்சு சமாதானப்பத்து, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படியா சொல்ற, நான் பண்றேன்ற மாதிரி அவினாஷுமே ஏத்துக்கிறாரு. நேகாவை பொறுத்த வரைக்கும் வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப வெளியே நின்ன மாதிரி தான் இவங்க வரைஞ்சிட்டு இருக்காங்க. பாக்யா இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்ல, அதனால சைக்கிள்ல ரவுண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். ஸ்டைலா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டே தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப சீன் போட்டுட்டு இருக்கும் போது ஏடவிடமா கீழே விழுந்துடுறான். இவனுக்கு அடியெல்லாம் பட்டுது. இவங்களுமே பக்கத்துல போய் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படின்ற மாதிரி இவனுக்கு காலுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போடும் போது அவங்களோட கிளிவேஜ் எல்லாம் தெரியுது. இவனுமே குறுகுறுன்ற மாதிரி தப்பா பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் இந்த இடத்துக்கு விஷ்ணு வராரு. விஷ்ணு கையில ஒரு தலகாணி இருக்கு. இப்போ உனக்கு தான் தேவைப்படும் போல, வச்சுக்கோன்ற மாதிரி தந்துடுறாரு. அவனுமே மடியில வச்சுக்கிறான். இவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நார்மலா ஆயின்மெண்ட் போட்டுட்டு போறாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை காலனிலேயே படம் போட்டு பார்ப்பாங்க போல. அந்த படத்துல லைட்டா ஆர்ட் சீன்லாம் வருது. பசங்க பார்க்கும் போது எதுக்காக இந்த மாதிரி படத்தெல்லாம் போடுறீங்கன்ற மாதிரி கரம் கேக்குறாரு. இதெல்லாம் சாதாரணமா வர சீன் தானே, நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்கன்ற மாதிரி மத்தவங்க சொல்லிடுறாங்க. இப்ப பாக்யா இருக்கான் பாத்தீங்களா, நேகாவை தான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஜாயின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த விளையாட்டை இவங்க ரெண்டு பேருமே விளையாடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, நம்ம உள்ள போலான்ற மாதிரி ஒய்ஃபை கூட்டு போறாரு. அந்த விஷயத்துக்காக தான் ரெண்டு பேருமே உள்ள போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் விஷ்ணு சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப நமக்கு அவினாஷ காட்டுறாங்க. ஆர்த்திக்கு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப லைட்டா ஆர்த்தியோட கையை டச் பண்ணி சிரிக்கிறாரு.
இப்ப படத்துல ஒரு பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. இந்த பாட்டுல இவங்க 2 பேர் ஆடினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் அவினாஷி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கையை அப்படியே பிடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. இவங்களுமே முதல்ல சிரிக்க தான் செய்யறாங்க. ஆனா இவரோட கையை முறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே வலியால கொஞ்சம் துடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக நைட் அந்த மாதிரி டச் பண்ணன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இவர் காதலை வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த படம்லாம் பார்த்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, என்கிட்ட தப்பா அப்ரோச் பண்றதுக்காக தானே இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் அப்படிலாம் பண்ணலன்ற மாதிரி இவர் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஆர்த்தி ஏத்துக்க மாட்டாங்க. கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நேகா நடந்து வந்துட்டு இருக்காங்க. பாக்யா டிப் டாப்பா ரெடி ஆகி உங்களுக்கு எதிர வரான். என்னடா உன் பர்த்டேவான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவன் இருக்கான்ல தயங்கி தயங்கி ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றான். இது ஐ லவ் யூன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஆனா இவங்க ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே கரம பாக்குறதுக்காக வராங்க. இத பத்திலாம் கரம் கிட்ட சொல்றாங்க. கேக்குற கரம்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நான் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி கோவமா எந்திரிக்க போறாரு. அங்கிள் கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. 13 வயசு தான் அந்த பையனுக்கு ஆகுது. நம்ம எடுத்துதான் சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி கரமா இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப பாக்யாவோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. நேரடியா சொல்ல முடியாதுல்ல, அதனால மறைமுகமா சொல்லிட்டாரு. அதாவது ஒரு 13 வயசு பையன் ஒரு 21 வயசு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். இதெல்லாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரி எப்படி இதை சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி கரம் கேக்குறாரு. முதல்ல அந்த 13 வயசு பையனோட அப்பா கிட்ட சொல்லணும், அவர் கவனிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்ப சொல்லிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி கரம் இருக்காருல, அந்த 13 வயசு பையன் உன்னோட பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது என்னோட பையனா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இல்ல உன்னோட பையன் தான் இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி கரம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல பாக்யாவோட அப்பாவும் பையன் பண்ணிருக்கானே வச்சுப்போம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நேரடியா நான் கேட்டுக்க முடியாது, இப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா பசங்களுக்கு அவங்க பண்றது தப்புன்றதை நம்ம புரிய வைக்கணும்ன்ற மாதிரிலாம் கரம் யோசிக்கிறாரு. அன்னைக்கு அவினாஷி எதையோ மறைச்சு வச்சதை இவர் பார்த்திருப்பாரு. அன்னைக்கு செக் பண்ணிருக்க மாட்டாரு. இன்னைக்கு செக் பண்ணலாம் செக் பண்ணிட்டாரு. பார்த்தா அந்த மாதிரி புக்கை தான் மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிய வருது. எதுவுமே தெரியாத டைமே இவங்க 4 பேருமே ஜாலியா விளையாடி இருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவங்க எல்லாருமே தனித்தனியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப் இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே நினைக்கிறாங்க. இப்ப விஷ்ணுவும் புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். கரம் அங்கிள் எதிர வராருன்னு தெரிஞ்சோன்னா தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா கரம் லாக் பண்ணிடுறாரு. என்ன புக்குன்னு கேக்குறாரு. படிப்பு புக்கு தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்படியா காட்டுன்ற மாதிரி இவருமே வாங்கி பாக்குறாரு. படிப்பு புக்கு தான் இருக்கு, அதுக்கு நடுவுல அந்த மாதிரி புக் இருக்கு. அத கரமா பாத்துறாரு. இந்த பையனை என்னோட புக் இல்லைன்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனா கரம் இருக்காருல, என்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு புக் இருக்குன்ற மாதிரி புக்கெல்லாம் எடுத்து காட்டுறாரு. இவன் கிட்ட ஜாலியா பேசுறாரு. பரவாயில்ல ஜாலியா தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் நினைக்கிறான். இப்ப தோல் மேல கைய போட்ட மாதிரி இவங்கிட்ட எதையோ சொல்றாரு. இப்ப நேகா இருக்காங்கல்ல, ஆர்த்தி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி படம்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்கெல்லாம் சேர்ந்து பாத்தீங்களாமே, எனக்காக திரும்பி ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. சரி நான் பேசி பாக்குறேன்ற மாதிரி ஆர்த்தியும் இந்த இடத்துல சொல்றா. ஆர்த்தி கோவமா இருக்கிறதுனால அவினாஷா சமாதானப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் ஆர்த்தி முறைச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் அந்த கேசட்லாம் வேணும்ன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாருமே திரும்பி பேசிக்கிறாங்க. திரும்பி படம் பார்க்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இவங்க 5 பேர் மட்டும் இல்லாம இந்த இடத்துல நேகாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப படத்தை போட்டு பார்க்கலான்ற மாதிரி படத்தெல்லாம் போட்டுடுறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யார் இந்த நேரத்துல வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இப்ப படிக்கிற மாதிரி டிராமா பண்றாங்க. இப்ப கேஷுவலா கதவை திறக்கிறாங்க. பார்த்தா கரம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி கரம் சொல்றாரு. மாட்டிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பசங்க பயப்படுறாங்க. இவருமே உள்ள இருக்க அந்த கேசட்டை எடுத்துறாரு. எனக்கு பார்க்கணும் போல தோணுதுன்ற மாதிரி நேகா சொன்னாங்கல்ல, இவர் சொல்லிதான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் விஷ்ணு கிட்ட இவர் பேசினார்ல, பசங்க கிட்ட இந்த மாதிரி பேசி வரவைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் விஷ்ணு திரும்பி எல்லார்கிட்டயும் பேசி கேதர் பண்ணிருப்பான். இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு அட்வைஸ் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. கையங்களவுமா மாட்டிக்கிட்டதுனால இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் அட்வைஸ் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் டச் எல்லாம் ரொம்ப சூப்பரான ஃபீலிங். அதுக்கான நேரம் வரும்போது அது தன்னால நடக்கும். நீங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நீங்களே உங்க லைஃபை கெடுத்துக்க கூடாது. இந்த வீடியோஸ்ல எல்லாமே எக்ஸ்ட்ரீமா காட்டுவாங்க. இது எல்லாமே நடிப்பு மட்டும்தான், நிஜம் கிடையாது. இது மூலியமா நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல உங்களோட நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. லைஃப்ல நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்ன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசுல இந்த மாதிரியான தடுமாற்றங்கள்லாம் வரும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். இதுக்கப்புறமாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. பசங்களும் ஏத்துக்கிறாங்க. நீங்க பண்ண அட்வைஸை பேரண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் பண்ணலன்றத உங்க பேரண்ட்ஸ் கிட்டயே நீங்க கேளுங்கன்ற மாதிரி இவருமே சொல்றாரு.
இப்ப பாக்யா இருக்கான்ல, அப்பா கிட்ட இத பத்தி பேசலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அப்பான்ற மாதிரி கூப்பிடுறான். அவரும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஆனா நேரடியா சொல்றதுக்கு இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் விஷ்ணு சொன்ன ஐடியா இவங்க எல்லாருக்குமே தோணுது. கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. முதல்ல அவினாஷ் தான் கால் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கால் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு பயம் வருது. அப்ப பக்கத்துல இருக்க டாலி இருக்காங்கல்ல, தைரியமா சொல்லுன்ற மாதிரி தோல் மேல கைய வைக்கிறாங்க. இவருமே சொல்லலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல இவரோட ஒய்ஃப் அந்த மாதிரி கை வைக்கிறாங்க. ஒய்ஃப் வேற யாரும் கிடையாது, டாலியா தான் இருப்பாங்க. டாலி அந்த டைம்லயே ரொம்ப மெச்சூரா பேசின மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்கல்ல. இப்பயும் ஹஸ்பண்ட் கிட்ட மெச்சூரா தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல டெக்னாலஜி எல்லாம் இல்ல. அந்த டைம்லயே நம்ம அந்த படத்தை பார்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணோம், நிறைய தப்பு பண்ணி அதை பொறுமையா தானே புரிஞ்சுக்கிட்டோம். இந்த காலத்து பசங்களுக்கு இதை பார்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புலாம் இருக்கு. போனு இன்டர்நெட்ன்ற மாதிரி நிறைய வந்துருச்சு. அடிக்ட் ஆக தான் செய்வாங்க. அதுல இருந்து நம்ம பசங்களை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். கோவப்படுறதுனால எதுவுமே ஆக போறது இல்ல, பேசிதான் புரிய வைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹஸ்பண்டுமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் கட்டி பிடிச்சி வேடிக்கைலாம் பாக்குறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. பிளாஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் அவினாஷ் ஆர்த்தியை லவ் பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா கல்யாணம் டாலியை தான் பண்ணிருக்காரு போல. அது எப்படின்றதுலாம் தெரியல. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.